எத்தனை நாட்கள் என் இல்லத்திலே தம்பி பிரபாகரன் வந்து எங்க வீட்டுல உணவருந்தி இருப்பாரு. 24 நாட்கள் பூமிக்கடியில் நிலவரையில் அவரோட இருந்திருக்கிறேன். விடிய காலம் 3:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சுயசரியை சொல்ல நான் பதிவு பண்ணி இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் வெளியே வரல. வரும் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் விளம்பரப்படுத்திட்டு இருக்கமா? சுற்றி வளைத்து 900க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்குற போது மயிரிழையில உயிர் உழைத்து வந்தன. நான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கேனா? யாருக்கும் கிடைக்காத, உலகத்தில் எவருக்கும் கிடைக்காத பாக்கியம் என் கழுத்துல நச்சு குப்பியை கட்டி விட்டார். உலகத்துல எவருக்கும், புலிகள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவரால் அவர் போய் கழுத்துல கட்டுற வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. எனக்கு கிடைச்சது. ஏன்னா அவர் கட்ட மாட்டேன்னாரு. நாம 57 பேர் போறோம். அப்பதான் சொன்னாங்க. ஒரு மனைவியும் பிள்ளைகளும் போகும்போது 2 பேரும் அனுப்பினாருங்க. இன்னைக்கு 7 தளபதிகளை வரவழைச்சிருக்கிறாங்க. பானு, கால்ராஜ், ஜேம்ஸ் எல்லாம் முக்கிய தளபதி. என்னை பாதுகாத்து சொல்றாரு. இந்த முன்வரிசையில 25 பேர் போகட்டும். அண்ணனுக்கு பக்கத்தில் 4 பேர், இந்த பக்கத்தில் 4 பேர், சைட்ல இருந்து புல்லட். அவங்க போய் 1 மணி நேரம் கழிச்சு நீங்க போங்க. அவங்க செய்தி கொடுத்தா பாக்கியில அது பிறகு அங்க ஆமிக்காரன் இவ்வளவு சொல்லி அனுப்பும் போது நான் கேட்டேன், சரி இதையும் மீறி ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் சூழ்ந்து கொண்டு தாக்கும் போது வீர சமர் புரியக்கூடிய புலிகள் கடைசியில முடியலன்னா சயனடை கடிச்சு செத்து போயிருவாங்க. நான் பிடிபட்டான், என்னை சித்திரவதை செஞ்சா, என் நகக்கண்ணில் ஊசி ஏற்றினார். எங்க இருந்து வர்ற, எப்படி வந்த, பிரபாகர் எங்க இருக்காருன்னு கேட்டா, தாங்குற சக்தி எனக்கு உண்டா? அந்த சித்திரவதை என்னால் தாங்க முடியுமா? அப்படி நான் சித்திரவதை படணுமா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு கால் நடக்காதுங்கிறது என்ன? எல்லா கண்டிஞ்சன்சி யோசிக்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா குமரப்பாவும் புலேந்தியும் சாவான்னு நினைச்சீங்களா? அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானே, இந்த நிலா வெளிச்சத்துல குமரப்பா கல்யாணம் ஆகி 30வது நாள்ல என்கிட்ட சொன்னீங்களே, இப்படி நின்று இன்னைக்கே கண்டுக்குள்ளே நிக்கிறான் நீங்களே, அவன் செத்து போனான்னு நினைச்சீங்களா? அது போல வந்தா அப்ப எனக்கு ஒரு சைன் எடுத்துட்டு கொடுங்க. என்னென்ன எப்படி கொடுங்க, எனக்கு என்ன பாதுகாத்துக்கிட்ட என்ன வழி? சொல்லும் போது தன் கழுத்துல 2 குப்பியை சேர்த்தான் கட்டி இருப்பார். அவர் எல்லாம் ஒரு குப்பி, அவர் 2 குப்பியை சேர்த்தான் கட்டி இருப்பார். பொட்டமான கூப்பிட்டு ஒரு கயிறை கொண்டு வர சொல்லி 2 குப்பியில அவர் கழுத்தில் இருந்த குப்பியில் ஒரு குப்பியை தனியா பிரிச்சு பொட்டமான்ட்ட வாங்கின கயிறுல அதை கடிச்சு முடிச்சு போட்டு எனக்கு மாட்டி விட்டாரு. உலகத்துல யாருக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னி நான் வச்சிருக்கிறேன். பத்திரமா என் வீட்டுல இல்ல, வச்சிருக்காங்க. உலகத்துல யாருக்கு இதெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் ஒரு நாளைக்கு நான் சுயசரிதை எழுதுற அளவுக்கு பெரிய தலைவர் அல்ல. ஆனால் நான் மடிவதற்கு முன் என் வாழ்க்கையின் சம்பவங்களை எல்லாவற்றையும் நான் பதிவு செய்த புஸ்தகங்கள்.